வணக்கம். இன்னைக்கு நம்ம பேச போகிற டாபிக் வந்து ரொம்ப ஒரு உத்வேகம் கொடுக்கக்கூடிய ஒரு டாபிக். பிக் பிக்சர், ஸ்மால் பிக்சர். அதாவது வாழ்க்கையோட ஒரு பகுதியை சின்னதாக பார்க்கறது, இல்லை ஒரு பகுதியை மட்டும் பார்க்கறது, அல்லது முழு கண்ணோட்டத்தோட முழுமையாக பார்க்கறது, இல்லை பெரிதாக பார்க்கறது. இதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அது என்னதுங்க ஸ்மால் பிக்சர், பிக் பிக்சர் அப்படின்னு சொல்கிறீங்களா? ஒரு பெரிய ஒரு ப்ளூ பிரிண்ட் இருக்கு, அதோட வாயில் பகுதியை மட்டும் பார்க்கறது வந்து ஸ்மால் பிக்சர். அந்த ப்ளூ பிரிண்ட்டை முழுமையாக பார்க்கறது வந்து ஃபுல் பிக்சர், பிக் பிக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் கொஞ்சம் நல்லா புரியுற மாதிரி சொல்லணும்னா, ஒரு 3 மாச கை குழந்தைய ஒரு குழந்தைய பார்க்கறது வந்து ஸ்மால் பிக்சர். அதே குழந்தை ஒரு 40 வயசுல ஒரு தொழிலதிபராக இருந்தா எப்படி இருப்பாருன்னு நினைக்கிறது பிக் பிக்சர். அதே குழந்தை ஒரு 60 வயசுல ஜனாதிபதி கையால் ஒரு விருது வாங்குற மாதிரி நினைச்சு பார்த்தோம் அப்படின்னம்னா அது ஒரு பிக் பிக்சர். இப்ப ஒரு பெரிய கட்டணம் கட்டுறாங்க, அந்த கட்டடத்தோட முகப்பு, அதாவது வரவேற்பறை இருக்கு இல்லைங்களா, அது எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு நினைச்சு பார்க்கறது வந்து ஒரு ஸ்மால் பிக்சர். அந்த கட்டடம் முழுமையா கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் எப்படி இருக்கும், அது எவ்வளவு உயரம் இருக்கும், எந்த அளவுக்கு அதுல வசதிகள் இருக்கும் அப்படின்னு பார்க்கறது வந்து பிக் பிக்சர். இந்த மாதிரி பார்க்கும்போது எனக்கு ஒரு நிகழ்வு வந்து ஞாபகத்துக்கு வருதுங்க. 1968 நடந்த ஒலிம்பிக் கேம்ஸ். அதுல பாத்தீங்க அப்படின்னா 26 மைல் ஓடக்கூடிய ஒரு மாரத்தான் ஒலிம்பிக் போட்டி வந்து நடந்துட்டு இருக்கு. 26 மைலுங்கிறது சாதாரணம் இல்ல, ரொம்ப உடல் வலிமை வேணும், மன உறுதி வேணும், அப்பதான் அதுல வந்து ஓடி ஜெயிக்க முடியும். அந்த 26 கிலோமீட்டர் மாரத்தான் போட்டி வந்து நடந்துட்டு இருக்கு. காலையில ஆரம்பிச்சு இரவு ஆயிடுச்சு, சாயந்தர நேரம். மின் விளக்கு எல்லாம் வந்து லைட் எல்லாம் போட்டுட்டாங்க. அரங்கத்துல எல்லாரும் காத்துட்டு இருக்காங்க. அங்க மெமோ ஓல்டி அப்படிங்கிற ஒரு எத்தியோப்பியா நாட்டுக்காரர் வந்து உள்ள நுழைறாரு. உள்ள நுழைஞ்சோடனே அவருக்கு ஆரவாரங்கள். ஆனா உள்ள நுழைஞ்சு இன்னொரு 400 மீட்டர் ஓடனதான் எல்லை கோடு இருக்கு. அதை தாண்டினோடனே அவருக்கு பயங்கர பாராட்டுகள், கைத்தட்டல்கள் எல்லாம் கிடைச்சது. அவர் வந்து முதல் பரிசு வின் பண்ணார். அடுத்தது 2வது ஓடி வந்தாங்க, 3வது வந்தாங்க, மற்றவங்க எல்லாம் வந்தாங்க. ஆனா அந்த அரங்கத்தை விட்டு யாருமே எந்திரிச்சு போல. போட்டி நிறைவுற்றதா யாருமே சொல்லல. ரொம்ப நேரமா யாரோ வந்து வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் பொறுமையா காத்துட்டு இருந்தாங்க. ரொம்ப நேரம் கழிச்சு ஒரு மனிதர் ரொம்ப நோண்டிக்கிட்டே அந்த ஸ்டேடியத்துக்குள்ள என்ட்ரி ஆனார். அவர் என்ட்ரி ஆனோன்னா அவரை சுத்தி நிறைய கார்கள் சைரன் ஒலியோட வந்தது, நிறைய மின் விளக்குகள் போட்டாங்க, பயங்கர ஆரவாரத்தோட அவங்கள வந்து வரவேற்றாங்க. அவர் மெதுவா வந்து உள்ள நுழைஞ்சி அந்த 40 மீட்டர் இருக்கு இல்லைங்களா, அதையும் கடந்து ஓடி வந்து எல்லைக்கோட்டை அருகே வந்துட்டு இருந்தார். மெதுவா தான் வந்துட்டு இருந்தார். இருந்தாலும் அவருக்கு பயங்கர பாராட்டுகள், ஆரவாரம். அவரோட காலில் பாத்தீங்க அப்படின்னா கட்டு போட்டிருக்காங்க, அதுல ரத்தம் வழிஞ்சிட்டே இருக்கு. இருந்தாலும் அந்த வலியோட அவர் அந்த எல்லைக்கோட்டை தாண்டார். அவர் பேரு ஜான் ஸ்டீஃபன். அதாவது அந்த ஒலிம்பிக்ஸ்ல மாரத்தான் போட்டியில கோல்டு மெடல் ஜெயிக்கக்கூடிய நபரா அவரை தான் இந்த உலகமே எதிர்பார்த்தது. ஆனா அந்த ஓட்டப்பந்தயத்தின் போது அவருக்கு ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆகி அவரால் மேற்கொண்டு நடக்க முடியாதுன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. இருந்தாலும் அவர் வந்து டாக்டர் சொன்னதை ஒத்துக்காம கட்டு போட்டுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா தடுமாறி அந்த 26 கிலோமீட்டர் ஓடி வெள்ளைக்கோட்டை கடந்து அவர் அந்த போட்டியை வந்து நிறைவு செஞ்சார். உடனே அவருக்கு வந்து பயங்கர பாராட்டுதல். அதாவது வெற்றி பெற்றவருக்கு கிடைக்கிற வாழ்த்துக்களை விட இவருக்கு தான் நிறைய வாழ்த்து கிடைச்சது. வெற்றி பெற்றவர் கூட அந்த அளவுக்கு வந்து பிரஸ் மீடியாலெல்லாம் வந்து கேள்வி கேட்கல, அவர் வந்து பாராட்டல. இவரை தான் எல்லாம் சூழ்ந்துக்கிட்டு உங்களுக்கு அடிப்பட்டாலும் ஏன் வந்து போட்டியிலேருந்து விலகாம நீங்க வந்து மேற்கொண்டு ஓடுனீங்க அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு அவர் சொன்னாரு, நான் வந்து டான்சானியா நாட்டிலேருந்து வரேன், நான் ஒரு கிராமத்தில் இருக்கிறேன். இந்த போட்டியில கலந்துக்கிறதுக்காக எனக்கு என் நண்பர்கள் வந்து என் ஊர்க்காரங்க, என் நாட்டுக்காரங்க நிறைய உதவி பண்ணியிருக்காங்க. இந்த போட்டிக்கு வரத்துக்கு தேவையான பண வசதி என்கிட்ட கிடையாது. என் ஊர்ல இருக்கிற நண்பர்களும் உறவினர்களும் சொந்தக்காரங்களும் அங்க இருக்கிற மக்களும் அவங்களோட ஆடு மாடுகளை வித்து சொத்தை வித்து அவங்களால முடிஞ்ச பண உதவி எனக்கு பண்ணி அவங்க வந்து இந்த போட்டிக்கு என்னை அனுப்பி வச்சாங்க. அவங்க எல்லாருமே நான் ஒரு தங்க மெடலோட திரும்ப ஜெயிச்சுட்டு போவேன் அப்படின்னு தான் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனா அவங்கள்ட்ட போய் நான் வந்து போட்டியில வந்து விழுந்துட்டேன், அதனால எனக்கு அடிபட்டுருச்சு, அதனால என்னால வந்து ஜெயிக்க முடியலன்னு சொல்ல விரும்பல. அதுக்கு பதில் அவங்களெல்லாம் என் மனசுல வச்சுக்கிட்டு இந்த போட்டியோட எல்லைக்கோட்டை தாண்டி அட்லீஸ்ட் இந்த போட்டியை வந்து நிறைவடைய வச்சேன். இந்த போட்டியை துவக்கிறதுக்காக நான் வரல, இந்த போட்டியை வந்து முடிச்சு வைக்கிறதுக்காக தான் நான் வந்தேன் அப்படின்னு சொன்னார். இதுல அவர் வந்து அவரோட வழியை மட்டும் பார்க்கலைங்க, அவர் ஒருத்தரை மட்டும் பார்க்கல, அவரோட நாட்டை பார்த்தாரு, அந்த நாட்டு மக்களோட எதிர்பார்ப்பு பார்த்தாரு. அது மட்டும் இல்லைங்க, அவங்க ஊர் மக்கள் அவங்க எவ்வளவு உதவி பண்ணாங்க, அவங்களோட எதிர்பார்ப்பு என்ன, அவங்களோட உதவிக்கு இவர் என்ன பலன் பண்ணணும், இதை எல்லாத்தையும் ஒரு முழுமையா ஒரு பிக் பிக்சரா அவர் வந்து பார்த்ததுனாலதான் அவருக்கு அந்த உத்வேகம் கிடைச்சது. அந்த எல்லைக்கோட்டை அவர் தாண்டினாரு, அவர் உலக சரித்திரத்துல இடம் பிடிச்சார். இதே மாதிரிதாங்க ஒரு தொழில் நிறுவனத்துல ஒருத்தர் வேலைக்கு சேரும்போது ஒரு ட்ரெயினியா கூட சேரலாம். அங்கிருந்து அவர் ஒரு சூப்பர்வைசர் ஆகலாம், சூப்பர்வைசர்ல இருந்து மேனேஜர் ஆகலாம், ஜெனரல் மேனேஜர் ஆகலாம், டைரக்டராகவே ஆகலாம். அந்த மாதிரி ஒரு பிக் பிக்சரா ஒருத்தர் வேலைக்கு சேரும் போதே பார்த்தாரு அப்படின்னா அவரோட உத்வேகம் வந்து அதிகமா இருக்கும். அவரை சிறப்பா வேலை செஞ்சு ஒரு நாள் அந்த டைரக்டருங்கிற போஸ்ட்டை அடைய முடியும்.
அதே நாம ஒரு ட்ரைனி தானே, நாம இந்த அளவுக்கு வேலை செஞ்சா போதும், நமக்கு பெரிய பொறுப்புடைமை எல்லாம் கிடையாதுன்னு நினைச்சாரு அப்படின்னா அது வந்து ஒரு ஸ்மால் பிக்சர், அவரால் எந்த ஒரு பெரிய விஷயத்தையும் சாதிக்க முடியும். காந்தியடிகள் வந்து அகிம்சை அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேரை வந்து எதிர்த்தாங்க. ஓகேங்களா, அகிம்சையில போய் இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்க முடியுமா அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா அவர் ஒரு முழுமையான பிக்சரா தான் பார்த்தார். ஒரு தனி மனிதனா ஒருத்தர் வந்து அகிம்சையை கடைபிடிச்சா ஆங்கிலேயரை எதிர்க்க முடியாது. ஆனா ஒரு மொத்த நாடே வந்து அகிம்சையை கடைபிடிச்சு ஒரு அரசாங்கத்துக்கு எதிராக போராடினா வெள்ளையர்களை வெளியேற்ற முடியும் அப்படிங்கிற ஒரு பிக் பிக்சர் அவர் நினைச்சு பார்த்தாரு. அதை செஞ்சாரு. அதில் அவர் வெற்றியும் அடைஞ்சார். ஸோ நம்மளோட வாழ்க்கையில எதையுமே ஸ்மால் பிக்சரை பார்க்க கூடாதுங்க, பிக் பிக்சரா முழுமையா நம்ம பார்க்கணும். ஒரு தொழில் நிறுவனத்தில் வேலை செய்யற ஒவ்வொருத்தரும் ஒரு பிக் பிக்சரா தான் பார்க்கணும். தன்னை முன்னிறுத்தியோ இல்ல தனக்கு தேவையானதை மட்டுமே பார்க்காம தனக்கு கீழே யார் இருக்காங்க, நமக்கு மேலே யார் இருக்காங்க, அவங்களோட தேவைகள் என்ன, அது மட்டும் இல்லைங்க, நாம நம்மளோட முன்னேற்றத்துக்கு வந்து என்னென்ன வழிகள் இங்க இருக்கு, அப்படி பண்ணோம்னா எந்த அளவுக்கு நம்ம முன்னேறலாம் அப்படிங்கிற ஒரு பிக் பிக்சரை பார்த்தோம் அப்படின்னோம்னா நம்ம வாழ்க்கையில பல வெற்றிகளை நம்ம ஈட்டலாம். மீண்டும் அடுத்த முறை உங்களை இன்னொரு சுவாரஸ்யமான செய்தியோட சந்திக்கிறேன். அன்டில் தென் இட்ஸ் குட் பை ஃப்ரம் கதிர். என்னோட சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத கிளிக் பண்ணுங்க. அப்பதான் என்னோட எல்லா வீடியோஸும் உங்களுக்கு கிடைக்கும். நன்றி.